அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1981 வெளிவந்த ஹிந்தி படமான சில்சிலா அப்படிங்கிற ஃபேமஸ் படம், அதாவது தொடரும் உறவுகள். இந்த படத்தை யாஷ் சோப்ரா இயக்கியிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அமித் ஒரு துருதுருப்பான எழுத்தாளன். சமூக மேடை நாடகங்களை போடும் இளைஞன் அவன். நடிப்பது தான் அவனது பொழுதுபோக்கு. அவனது கவிதைகள், நாடகங்கள் மக்கள் மத்தியில் புகழ் பெற ஆரம்பித்து இருந்தது. அவனது நடிப்பை பார்த்து அமித்தை காதலிக்க ஆரம்பிக்கிறாள் அழகான, பணக்கார, படித்த பெண்ணான சாந்தினி. அமித்துக்கோ பெற்றோர்கள் கிடையாது, மிக வசதியான குடும்பம்தான். அவனுக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டுமே உண்டு. அண்ணன் ஷேகர் அமித்தை மிக அன்பாக வளர்த்து வருகிறார். ஷேகர் ஏர்ஃபோர்ஸில் பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அண்ணன் ஷேகர் ஷோபா என்கிற பெண்ணை காதலிக்கிறார். ஷோபா மிக அமைதியான அழகான பெண். ஷேகர் ஷோபா திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஷோபா ஏழ்மையான குடும்பத்தை பிறந்தவள். அவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டுமே. அமித்துக்கு தன் காதலி சாந்தினியின் அழகின் மீது பெரிய ஈர்ப்பும் காதலும் இருந்தது. சாந்தினியும் அமித்தும் உயிருக்குயிராக காதலிக்க ஆரம்பித்திருந்தனர். அமித்துக்கு தன் அண்ணன் ஷேகர் காதலிப்பது குறித்து மிகவும் சந்தோஷம்தான். அண்ணன் சேகரை அண்ணி ஷோபாவுடன் நெருங்கி பழகச் சொல்லி வற்புறுத்துவான் அமித். ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஷேகருக்கு இந்தியா பாகிஸ்தான் போருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்த காரணத்தினால் ஷேகர் ஷோபா திருமணம் தள்ளி போகிறது. மேலும் போரில் துரதிர்ஷ்டவசமாக சேகர் இறந்துவிட்டார். ஷோபா சோகத்தில் வீழ்ந்தாள். சேகரின் தம்பி அமித்துக்கு தன் வருங்கால அண்ணி ஷோபா தன் அண்ணன் குழந்தைக்கு கர்ப்பமாக இருப்பது தெரிகிறது. ஆமாம், ஷோபா இறந்து போன தனது காதலன் ஷேகரின் குழந்தைக்கு தாயாக போகிறாள். பிறக்கப் போகும் தன் அண்ணன் குழந்தைக்கு அவமானமில்லாத வாழ்க்கையை கொடுக்க விரும்பினான் அமித். அதனால் தன் வருங்கால அண்ணி ஷோபாவை உடனே திருமணம் செய்து கொண்டான் அமித். மிகவும் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில்தான் அமித் அந்த முடிவை எடுத்திருந்தான். பிறகு தன் காதலி சாந்தினிக்கு ஃபோன் செய்து பேசவுமே அமித் இப்போது தைரியமில்லாமல் பயந்தான். அதனால் சாந்தினுக்கு ஓரிரு வரிகளில் தனக்கு அவசர கல்யாணம் நடந்ததை மட்டுமே தெரிவித்து கடிதம் எழுதுகிறான் அமித். திருமணம் செய்து கொண்டு விட்டதாக மட்டும் எழுதியிருந்தான் அமித். சாந்தினி அதை படித்து உடைந்து போகிறாள். துயரம் தாளவில்லை சாந்தினிக்கு. நண்பர்களிடம் கேட்டு உண்மையில் அமித்துக்கு திருமணம் நடந்துவிட்ட செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன சாந்தினியின் பெற்றோர்கள் அவளது துயரத்தை பார்த்து உடனே வசதியான ஒரு ஃபேமஸான டாக்டருக்கு சாந்தினிக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்து விட்டனர். வேண்டா வெறுப்பாக சற்று வயதான டாக்டர் கணவர் ஆனந்துடன் வாழ ஆரம்பிக்கிறாள் சாந்தினி. இங்கு அமித் ஷோபாவுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தானே ஒழிய அவர்களிடையே காதலோ ஈர்ப்போ இல்லை. பழைய காதலி சாந்தினியையும் அவனால் மறக்க முடியவில்லை. சோகத்தில் இருந்த ஷோபாவும் தன் புது வாழ்க்கையை கொண்டாடவில்லை. ஆனால் தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் தனக்கும் வாழ்வு தந்த அமித்தை அவள் கணவனாக அல்ல, கடவுளாகவே போற்றி அவனுக்கு தொடர்ந்து பணிவிடைகள் செய்கிறாள் ஷோபா. இந்த நிலையில் ஒரு கார் பயணத்தின் போது அமித் ஷோபாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு விடுகிறது. லேசாக காயமுற்றான் அமித். ஆனால் அதிகமாக அடிபட்ட ஷோபாவுக்கு கரு கலைந்து விட்டது. உடல் தேறி வந்தாள் ஷோபா. ஆனால் மிகவும் மனசோர்வுடன் இருந்தாள் ஷோபா. காதல் ஷேகரின் நினைவு சின்னம் அழிந்தது அவளுக்கு பெரும் இழப்பு. அமித் ஷோபாவுக்கு மருத்துவம் பார்ப்பது வேறு யாருமல்ல, சாந்தினியின் கணவன் டாக்டர் ஆனந்த் தான். டாக்டர் ஆனந்த் சரியான வாயாடி பேசிக்கொண்டே இருப்பார். எல்லோருடனும் மிகுந்த நட்புடன் பழகுவார். ஆனந்த் அமித் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர் குறுகிய காலத்தில். இந்த சில நாட்களாய் மனைவி ஷோபாவுடன் மனம் விட்டு பழக ஆரம்பித்திருந்தான் அமித். பழைய விஷயங்களை மறந்து ஷோபாவும் அமித்தை கணவனாக உணர்ந்து அவனுடன் அன்பாக பழக ஆரம்பித்து இருந்தாள். சந்தோஷம் எட்டி பார்த்தது அவர்களுக்கு இடையே. அதற்குள் ஒரு நாள் அமித் தனது பழைய காதலி சாந்தினியை ஹாஸ்பிட்டலிலேயே வைத்து பார்க்க நேரிடுகிறது. சாந்தினி தனது நண்பன் டாக்டர் ஆனந்தின் மனைவி என்று புரிந்தாலும் பழைய அழகான காதலியை கண்ட மாத்திரத்தில் அவளை மீண்டும் தன் வசமாக்கி கொள்ள அமித் மனம் துடித்து கொண்டே இருந்தது. சாந்தினியை பார்த்ததிலிருந்து அமித்துக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவள் எங்கு சென்றாலும் அவள் பின்னாலே சென்று அவளை பின்தொடர்ந்து சென்று
பேசி பழக முற்படுகிறான் அமித். அமித் சாந்தினியை சந்தித்து தான் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் ஷோபாவை திருமணம் செய்து கொண்ட கதையை சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். சாந்தினியும் அமித்தை மன்னித்து ஏற்கிறாள். இருவர் மத்தியில் மீண்டும் காதல் மலர்கிறது. டாக்டர் ஆனந்தோ ஒரு கைதேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் அடிக்கடி வெளியூருக்கு செல்வது வழக்கம். வசதியும் தனிமையும் சாந்தினியை சூழ்கிறது. அமித்தை மறக்க முடியாமல் வாடிய சாந்தினியும் இப்போது அமித்துடன் உடலளவில் பழக ஆசைப்பட்டாள். டாக்டர் கணவர் ஆனந்த் ஊருக்கு செல்லும் நாட்களிலெல்லாம் பழையபடி அமித்தும் சாந்தினியும் ஹோட்டல்களில் ரூம் போட்டு அடிக்கடி ஒன்றாக உல்லாசமாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்து விட்டனர். இருவரும் தங்களின் வாழ்க்கை துணைகளுக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்து இருந்தனர். கணவன் அமித்தின் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை அறிந்தாலும் அவனுடைய மனைவியான ஷோபா அவனை ஏதும் கேட்பதில்லை. நாட்கள் நகர அமித் அடிக்கடி குடும்ப நண்பராகிவிட்ட டாக்டரின் வீட்டிற்கு சென்று சாந்தினிக்காகவே அங்கு சென்று சந்திக்க ஆரம்பிக்கிறான் டாக்டர் ஆனந்தை. டாக்டர் ஆனந்த் மற்றும் தன் மனைவி ஷோபா முன்னிலையிலேயே இப்போதெல்லாம் அமித் சாந்தினியை தொட்டு பேசுவதும் அவளை சீண்டுவதும் அவளுடன் கட்டிப்பிடித்து நடனமாடுவதுமாக இருந்தான். அது டாக்டர் ஆனந்துக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. சாந்தினியும் டாக்டரை கைவிட்டு அமித்துடன் நிரந்தரமாக வாழ விரும்பினாள். அமித்தும் காதலில்லாத தனது மனைவி ஷோபாவை கைவிட்டு அவளுடன் போலி வாழ்க்கையை விட்டு பழைய காதலி சாந்தினியை மணக்க விரும்பினான். அமித் தன் மனைவி ஷோபாவை ஒரு நாள் அழைத்து தன் பழைய காதலி சாந்தினியை பற்றி முழுதுமாக சொல்லி அவளுடன் தான் இனி வாழப்போவதாகவும் சொல்கிறான். ஷோபாவை ஒரே அடியாக பிரியப் போவதாகவும் சொன்னான் அமித். ஷோபா அவனை தடுக்கவில்லை. அழுகையோடு கண்ணீரோடு அவன் சந்தோஷமே முக்கியம் என்று நினைத்தாள் ஷோபா. தனக்கு இத்தனை மாதங்கள் உறுதுணையாக அமித் இருந்ததை அவள் நன்றியோடு நினைவு கூர்ந்தாள். டாக்டர் ஆனந்த் 4 நாட்களாக வெளியூர் சென்றிருந்த நிலையில் சாந்தினியும் அமித்தும் ஊரை விட்டே ஓடிவிடுகின்றனர். நண்பனின் வீட்டில் தங்கியபடி புது வாழ்க்கையை துவங்கிவிட்டனர் இருவரும். 3 நாட்கள் மிக உல்லாசமாகவும் சந்தோஷமாகவும் ஆடி பாடி கொண்டாடினர் அமித்தும் சாந்தினியும். இந்த நிலையில் டாக்டர் ஆனந்த் பயணித்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி வெடித்து சிதறியதில் அதில் பயணித்த அனைவரும் இறந்துவிட்டதாக செய்தி பரவியது. விஷயம் தெரிந்தவுடன் ஆக்சிடென்ட் நடந்த இடத்திற்கு விரைந்தனர் அனைவரும். அமித்தும் சாந்தினியும் தவறை புரிந்து கொண்டு வருந்தினர். சாந்தினிக்கு தனது தவறு புரிந்து குற்ற உணர்வு மேலோங்கியது. தான் தன் கணவனுக்கு செய்த துரோகத்தினால்தான் தன் கணவர் டாக்டர் ஆனந்த் ஆக்சிடென்ட்டில் இறந்துவிட்டார் என்று அழுகிறாள் சாந்தினி. அவள் தன்னையே மன்னிக்க முடியாமல் தடுமாறினாள். பிறகுதான் தெரிந்தது ஆக்சிடென்ட்டில் டாக்டர் ஆனந்த் மட்டுமே உயிர் பிழைத்திருந்தார் என்று. கணவனை மீண்டும் சேர்ந்தாள் சாந்தினி. அவருடன் பழையபடி வாழ ஆரம்பிக்கிறாள். டாக்டர் ஆனந்தும் மனைவியை மன்னித்தார். திரும்பி வந்த அமித்துக்கு தன் மனைவி ஷோபா மீண்டும் தாயாகி தன் குழந்தையை சுமப்பது தெரிகிறது. தன் கணவன் அமித்தின் குழந்தையை தான் சுமப்பது தெரிந்துமே அதை காரணம் காட்டி தன் கர்ப்பத்தை காரணம் காட்டி அமித்தை தன்னுடன் வாழும்படி ஷோபா வற்புறுத்தாமல் இருந்தது புரிந்தது இப்போது அமித்துக்கு. அவளின் நல்ல மனதை புரிந்து கொண்டு ஷோபாவை முழு மனதாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறான் அமித். நன்றி.